ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடேனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். நான் ஈவினிங் போல் தான் இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு என்ன பண்ணலான்னு ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாக இருந்தது. சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி, கடைசியாக வந்து பரோட்டா மாதிரி செஞ்சுட்டு நம்ம முட்டை குருமா வச்சுக்கலான்னு இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்காவது ஊறட்டும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக நான் வந்து முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த vlogல உங்களுக்கு முட்டை குருமா ரெசிபி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டான பிறகு கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அதே போல் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்கிச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்புறம் நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 பத்த தேங்காய் வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அப்போது வெங்காய தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போடுறதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிச்சு. இப்போ இதில் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 முட்டை அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ அடுத்தது நம்மளுடைய சூப்பரான முட்டை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவில் நான் வந்து பரோட்டா செஞ்சுருக்கேன். இந்த குருமா வந்து உங்களுக்கு பரோட்டாக்கு, இடியாப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய முட்டை குருமா வச்சு நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டியான vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய சேனலுக்கு நான் போடுற ஃபஸ்ட்டு vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.